நமக்கு இன்னது தேவை என்று அவர் அறிவார். இப்படிதான வசனம் சொல்லுது. நான் கவலைப்படாதீங்க, எந்த உதவியா இருந்தாலும் இந்த சமூகத்துக்கு வந்துருக்கிறவங்களுக்கு அங்கிருந்து உங்களுக்கு உதவி வரும், அங்கிருந்து உங்களுக்கு உதவி வரும், அங்கிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. அங்கிருந்து உங்களுக்கு ஆதரவு வரும். பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை சண்டை பிடிக்கிறதுக்கு மோதுறதுக்கு வரும்போது பெலிஸ்தியர் திருப்பி அடிக்கிறதுக்கு பலன் இல்லை, திருப்பி அவங்களுக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு பலன் இல்லை. பெலிஸ்தியருக்கு முன்பாக பயந்து நடுங்கி போய் நிக்கிறாங்க. பெலிஸ்தியர்கள் என்ன செய்வாங்கன்னு தெரியல. அதனால இவங்க போய் ஆண்டவர்கிட்ட போய் சொல்றாங்க, சாமுவேல்கிட்ட போய் சொல்றாங்க. சாமுவேல் ஆண்டவர்கிட்ட நோக்கி கூப்பிடுறாரு. ஆண்டவர் மறு உத்தரவு கொடுக்காரு. கர்த்தர் பேசுறாரு, கர்த்தர் மறு உத்தரவு கொடுக்கிறாரு. கொடுத்தவொடனே எதிராளிகள் எல்லாம் ஒரு சாக்கடிச்சது போல பட்டு கீழே வந்து எல்லாரும் மடங்கடிக்கப்படுறாங்க. மடங்கடிக்கப்பட்ட அன்னைக்கு அவர் ஒரு கல்லை எடுத்து அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாரு, கர்த்தர் இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தார். அதனால அவர் பேர் என்னது? எபனேசர். அப்ப தேவன் எனக்கு உதவி செய்யறதுனாலதான் அவருக்கு அந்த பேரே கொடுக்கப்பட்டிருக்கு. எபனேசர்னா யாரு? எனக்கு எப்பெல்லாம் அவர் உதவி செய்யறாரோ அப்பெல்லாம் என் கண்ணுக்கு யாரா தெரிகிறார்? அவரு எபனேசரா தெரிகிறாரு. இஸ்ரேல் ஜனங்களை மேற்கொள்ள வந்து அந்த பெலிஸ்தியருக்கு மத்தியில தேவன் இஸ்ரேலுக்கு பெலிஸ்தியருக்கு நடுவ நின்று யுத்தம் பண்ணும் போது பெலிஸ்தியர்களால இஸ்ரேல் ஜனங்களை தொட முடியல. கர்த்தர் அவர்களுக்காக உதவி செய்தார். பரத்திலிருந்து அவங்களுக்காண்டி உதவி செஞ்சிச்சு. பரத்திலிருந்து உதவி செஞ்ச அந்த இடத்துக்கு பேரு எபனேசர்.